இந்த திங்கட்கிழமை செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நீங்க ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. தேவனுடைய பேரன்பின் பிரசன்னமும் குணமாக்கும் சமூகமும் தீங்கு உங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு காக்கும் தேவ கரமும் உங்களோடு கூடவே இருப்பதாக. நம்மை சுற்றிலும் பல வகையான எதிர்மறையான எண்ணங்கள் கொண்ட மக்கள் சூழ்ந்து கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடியும். நாம் பயணிக்கக்கூடிய இடங்கள், நாம் பணி செய்யக்கூடிய இடங்கள், படிக்கிற இடங்கள், நம்முடைய சொந்தங்கள், நம்முடைய பந்தங்கள், எங்கு பார்த்தாலும் எல்லா இடத்திலேயும் எதிர்மறையான எண்ணங்கள் கொண்ட மக்களை நம்மளால் நிறைய பார்க்க முடியுதுங்க. இப்படிப்பட்ட மக்கள் மத்தியில் வாழக்கூடிய நாம் பிறருடைய எண்ணங்களும், பிறருடைய பார்வைகளும், பிறருடைய பேச்சுக்களும், பிறருடைய செயல்கள் கூட நம்மளை பாதித்து விடுமோ என்ற அச்ச உணர்வு நம்மை அறியாமலே நமக்குள் வந்து விடுகிறது. உதாரணத்துக்கு பாருங்களேன், நம்ம 4 வீலர்லயோ 2 வீலர்லயோ போயிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு பஞ்சர் ஆயிட்டுன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். நம்ம என்ன தெரியுமா யோசிப்போம்? புறப்படும் போதே அவன் வாயை வச்சான், புறப்படும் போதவே அந்த அம்மா சொல்லிச்சு, புறப்படும் போதே இப்படி அவங்க சொன்னாங்க, அவங்க சொன்ன மாதிரியே பறிப்போம், தடை வந்துருச்சு, பஞ்சர் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நான் போகும்போது அவங்க ஒரு மாதிரி என்னை பார்த்தாங்க, என்னன்னு தெரியல, இன்னைக்கு போன காரியம் கைக்கூடியே வரல அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நேத்து அவங்க இப்படி சொன்னாங்க பாருங்க, இன்னைக்கு அவங்க சொன்ன மாதிரி நடந்துருச்சு, மோசமா முடிஞ்சிருச்சு. என்னன்னு தெரியல, அந்த ஃபங்க்ஷன் போன என்ன ஒருத்தவங்க மாதிரி எரிச்சலா பார்த்தாங்க, என்னன்னு தெரியல. அதுல இருந்து அன்னைக்கு ஃபங்க்ஷன் சாப்பிட்டு வந்ததுல இருந்து நான் தெரியல, 2-3 நாளா எனக்கு வயிறு சரியில்லை, வயித்தாலேயே போகுது. சில பாதிப்புகள் நம்ம லைஃப்ல, நம்ம உடம்புல, நம்ம மனசுல, வாழ்க்கையில வந்த உடனே நாம் தொடர்பு படுத்திக் கொள்வோம். அவங்க பார்த்த பார்வையினால தான் கண்டுபட்டுருச்சோ, அதனாலதான் இப்படி நடந்துருச்சோ, அவங்க வாயை வச்சாங்க, இது மாதிரி முடிஞ்சிருச்சு, அவங்க சொன்னாங்க, அவங்க பேசினாங்க, அவங்க கொஞ்சம் எரிச்சலா பார்த்தாங்க, அது மாதிரி நடந்துருச்சு. அப்ப நல்லா யோசிங்க, நம்ம எதனோட கனெக்ட் பண்றோம்? நமக்கு வெளியே இருக்கக்கூடிய மக்களுடைய ஒரு எதிர்மறையான பார்வை, எதிர்மறையான பேச்சு, எதிர்மறையான செயல், எதிர்மறையான நடத்தை நம்மளை பாதிக்குதுன்னு சொல்லி அறிந்தோ அறியாமலோ நாம உணர்ந்துகிட்டு இருக்கோம், நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? அப்ப இன்னைக்கு நீங்க நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும். பிறருடைய எரிச்சலான பார்வையே, பிறருடைய எதிர்மறையான பேச்சே, பிறருடைய எதிர்மறையான வஞ்சக செயல்களே நம்மளை பாதிக்குதுன்னு நம்மளால நம்ப முடிஞ்சா, நமக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு எரிச்சல், நமக்குள் அப்படிப்பட்ட ஒரு அகம்பாவம், நமக்குள் அப்படிப்பட்ட ஒரு கோபம், நமக்குள் அப்படிப்பட்ட ஒரு அகந்தை, நமக்குள் ஒரு வகையான பெருமை, கர்வம், இதெல்லாம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா அது நம்மளை எந்த அளவுக்கு பாதிக்கும் என்பதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மற்றவங்களுடைய பார்வையோ செயலோ உங்களை பாதிச்சிரும்னு தயவு செய்து பயப்படவே பயப்படாதீங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்பவனுடைய வார்த்தை சொல்லுது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகும். பயப்படவே பயப்படாதீங்க. யாராச்சும் கண்ணு போட்டுருவாங்களா, சூனிய வச்சிருவாங்களா, மந்திரம் வச்சிருவாங்களா, நல்லா இருக்குமே, நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்காங்களே, வாழ்க்கை பெட்டரா போயிட்டு இருக்கே, இதை தீமை செஞ்சிருவாங்களா, இதை கேஸ் போட்டுருவாங்களா, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சொத்துக்களை உடைமைகளை பறிச்சிருவாங்களா, இப்படிலாம் நீங்க பயப்படவே பயப்படாதீங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்பாவுடைய பிரசன்னத்துல நீங்க இருக்கீங்க. உங்க தலையில் இருக்கக்கூடிய ஒரு முடி கூட தேவ சித்தம் இல்லாம கீழே விழாதுங்க. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுவது போல் என்று சொல்லி ஆண்டவர் தம்முடைய கண்ணுக்குள்ள உங்களை மறைச்சு வச்சிருக்காரு, தன்னுடைய கைக்குள்ள உங்களை வரைஞ்சு வச்சிருக்காரு, தமது சட்டைக்குள்ள உங்களை ஒளிச்சு வச்சுக்கிட்டு இருக்காரு, அவருடைய கைக்குள்ள உங்களை பத்திரமா வச்சிருக்காரு. அவர் கையிலிருந்து எந்த தீங்கும் உங்களை பறித்து விட முடியாது, அழித்து விட முடியாது என்பதை ஆழமாய் நம்புங்கள். ஆனா
இன்னைக்கு ஒரு விஷயம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். பிறரால் நாம் சேதப்படுத்தப்படுவது கிடையாது. பிறரால் நாம் பாதிக்கப்படுவது கிடையாது. ஆனா நம்ம சொந்த எண்ணங்களால், நம்முடைய சொந்த உணர்ச்சிகளால், நம்முடைய சொந்த நினைவுகளால், நாம் உருவாக்கக்கூடிய நினைவுகளால் நாமளே நம்மளை பாதிச்சுக்கிறோம் என்பதை நம்ம இன்னைக்கு புரிஞ்சுக்கணும். பாதிப்பு வெளியே இருந்து வருவது கிடையாது, உள்ளிருந்து தான் வருகிறது. தாவீது தனக்கு வெளியே இருந்து தன்னை தாக்க வந்த சிங்கங்களை மேற்கொண்டவன். தாவீது தனக்கு வெளியே இருந்து அவனை தாக்க வந்த கரடியை மேற்கொண்டவன். தாவீது தனக்கு வெளியே இருந்து அவனை அழிக்க வந்த கோலியாத்தை வீழ்த்தியவன். தாவீது தனக்கு வெளியே இருந்து அவனை தாக்க வந்த சவுலையும் பெலிஸ்தியர்களையும் அமலேக்கியர்களையும் எதிரிகளையும் காலி பண்ணினவன். ஆனா தாவீது தனக்குள்ளாகவே இருந்து அவனுடைய உணர்வில், உணர்ச்சியில், நினைவுகளில், சிந்தனைகளில் வந்ததான மோசமான நினைவுகளால் அவனால வெற்றி காண முடியல. அந்த தாட்டு, அந்த நினைவு, அந்த எனர்ஜி, அந்த மோசமான அதிர்வுகள் அவனை அழித்து விட்டது. ஆகவே வெளியே இருந்து தாக்கக்கூடிய எதிரிகளை குறித்து நீங்கள் பயப்படாதீர்கள். ஒரு தீங்கும் உங்களை அணுகாது, நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. ஆனா உங்களுக்குள்ளிருந்து வரக்கூடிய பேட் எனர்ஜி ரொம்ப கவனமா நீங்க இருக்கணும். ரொம்ப கவனமா இருக்கணும். என் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ரொம்ப ஒரு கோபம் நிறைய உங்களுக்குள்ள இருக்கா? எரிச்சல் நிறைய இருக்கா? பிறர் மேல மனஸ்தாபம் இருக்கா? பிறரை குறித்து உங்களுக்குள்ள காயம், வலி, வருத்தம் இருக்கா? பிறரை பழிவாங்க வேண்டும் என்ற உணர்வுகள், உணர்ச்சிகள் உங்களுக்குள்ள இருக்குங்களா? பெருமை நிறைய இருக்கா? மேட்டுமை நிறைய இருக்கா? ரொம்ப கவனம் கர்த்தருடைய பிள்ளைகளே. ஏன் தெரியுமா? அந்த பேடான எனர்ஜி ஒரு ஆற்றலாய் உருவாக்கி அது அதிகரித்து அதீதமாகி நம்மையே சிதைத்து விடும். ஒரு இரும்பை சிதைப்பதற்கு வெளியே இருந்து ஒரு பொருள் அதை அழிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அந்த இரும்புக்குள் இருக்கக்கூடிய ஒரு துரும்பு, அந்த துரும்பே இரும்பை அழிச்சிரும். அதனால உங்க வாழ்க்கையில உங்க எண்ணம், உணர்வு, சிந்தனை, நினைவு, இதில் இருக்கக்கூடிய பதிவுகள் எப்படிப்பட்ட பதிவுகள் என்பதை பரிசோதனை செய்து பாருங்கள். அப்ப ஆண்டவருடைய வார்த்தை எவண்ணமாய் சொல்லுகிறது நாம் வாசிக்க கேட்போம். பிலிப்பியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாமா? கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தியுள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். எதை சிந்திக்கணும்னு வேதத்துல சொல்லி வைக்கப்பட்டிருக்கு பாருங்களேன். இப்ப நம்ம வாசித்த அந்த வார்த்தையின்படி நல்ல நல்ல விஷயங்களை ஆழ்மன பதிவுகளாய் வையுங்கள். மோசமானவைகள், எரிச்சல் உள்ளவைகள், பழிவாங்கும் உணர்வுகள், கோபதாபங்கள், மன்னிக்காத சுபாவங்கள், பெருமைகள், அகந்தைகள், கர்வம், மேட்டிமை, இதையெல்லாம் ஆழ்மன பதிவுகளாக வைக்காமல் உண்மையுள்ளவைகள், ஒழுக்கமுள்ளவைகள், கற்புள்ளவைகள், நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் மனசுல வைங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. அன்பான விஷயம், பரிசுத்தமான விஷயம், பகையில்லாத விஷயம், சம்பூர்ணமான விஷயம், அப்படிப்பட்ட விஷயங்களை உள்மன ஆழ்மன பதிவுகளாக வைக்கும் பொழுது உங்க எனர்ஜி, அந்த ஒரு தெய்வீக அலைவரிசை, அந்த வைப்ரேஷன், அதிர்வுகள் ரொம்ப அழகா இருக்கும், தெளிவா இருக்கும். அது உங்களை ரொம்ப சேஃபா, ரொம்ப செக்யூரா, ரொம்ப அழகா உங்களை வைத்துக் கொள்ளக்கூடிய உணர்வுகளாய், நினைவுகளாய் மாறும். ஆகவே இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ண போறோம். என்னன்னு சொல்லிட்டு, ஆண்டவரே, தகாத என்னை வதைக்கக்கூடிய எண்ண பதிவுகள் என்னை விட்டு நீங்கும்படி செய்து தரமான ஆழ்மன பதிவுகள் என் வாழ்வில் உண்டாகும்படி கிருபை தாரும் அப்படின்னு நீங்க ஜெபம் பண்ண போறீங்க. நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண போறோம். சேர்ந்து நம்ம ஜெபம் பண்ண போறோம். இன்னைக்கு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நல்ல ஆழ்மன பதிவுகள் நல்ல வளமான வாழ்வை நமக்கு தந்து ஆசீர்வதிக்க போகின்றது. இந்த நாளிலும் பிறந்த நாட்கள் காணக்கூடிய அன்பு பிள்ளை வி காவியா ஸ்வேதா, அன்பு மகள் இளவரசி
அதுபோலவே இன்றைக்கு திருமண நாள் காணக்கூடிய அன்பு சகோதரர் என் ஜெயக்குமார், சிஸ்டர் ஜே நிஷா தம்பதியாருக்காக, பிரதர் எஸ் சுப்பிரமணி மோசஸ், சிஸ்டர் எஸ் புஷ்பா தம்பதியார், பிரதர் செந்தில்குமார், சிஸ்டர் மலர்விழி தம்பதியார் இன்னைக்கு திருமண நாட்கள் காணவிருக்கின்றார்கள். அவர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? பரலோக தகப்பனே, இந்த செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி இந்த திங்கட்கிழமை இந்த காலையில இந்த வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவனாகிய கர்த்தர் வலக்கரம் நீட்டி தொட்டு ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, உள்மன பதிவுகள், ஆழ்மன பதிவுகள், எண்ண நினைவுகள், ஓட்டங்கள் எல்லாவற்றிலும் தவறானவைகள், எரிச்சலுள்ளவைகள், கோபமானவைகள், பெருமையுள்ளவைகள், அகந்தையானவைகள், மேட்டிமையானவைகள், அகங்காரமானவைகள், பழிவாங்கும் உணர்வுகள், இது ஏதும் இல்லாதபடிக்கு மோசமான ஆழ்மன பதிவுகள் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய மனதில் இருக்குமேயானால் எடுத்து போடுவீராக. அவர்கள் எடுத்து போடுவதற்கு நீர் உதவி செய்வீராக. உண்மையுள்ளவைகள், ஒழுக்கம் உள்ளவைகள், புண்ணியமானவைகள், அன்புள்ளவைகள், புனிதத்துவமானவைகள், வளமானவைகள், கருணை உள்ளவைகள், காருண்யம் உள்ளவைகள், இப்படிப்பட்ட நலமான விஷயங்களை சிந்திக்க, நினைக்க, அதை ஆழ்மன பதிவுகளாக வைக்க நீர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உதவி செய்வீராக. இப்படிப்பட்ட வளமான நன்மைகளை உம்முடைய பிள்ளைகள் நினைக்கும் பொழுது, சிந்திக்கும் பொழுது, சமாதானத்தின் தேவன் தம்முடைய சமாதானத்தை வருஷிக்க செய்து நீர் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து வாழ வைக்கின்றீர் என்பதை குறித்து நாங்கள் தியானித்தோமே. அதன்படி ஒவ்வொரு பிள்ளைகள் ஆசிர்வதிங்கப்பா. இன்னைக்கு பிறந்த நாட்கள் காண்கின்ற, திருமண நாட்கள் காண்கின்ற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தெய்வமே கரம் நீட்டி தொட்டு நீர் தாமே ஆசீர்வதிப்பீராக. தேவரகமான கிருபைகளும் சமாதானங்களும் சௌக்கியங்களும் சம்பூர்ணமான ரகத்திலும் உடைய பிள்ளைகளுக்கு உண்டாயிருக்கும்படிக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவினருடைய வல்ல நாமத்தினால விசேஷமான நாட்களை காணக்கூடிய பிள்ளைகள் வாழ்வில் உடைய ஆசீர்வாதங்களை சம்பூர்ணமாக வருஷிக்க செய்து, இதுபோல் இன்னும் அநேக ஆனந்தமான, மகிழ்ச்சியான, சந்தோஷமான, மங்களகரமான ஆண்டுகளை உடைய பிள்ளைகள் காணும்படிக்கு நாங்கள் வாழ்த்துறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆசீர்வாதமான திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க.